இன்னைக்கு வந்து லைவ்ல வந்து இந்த மாதிரி இப்போ திவாகரை வந்து அரோரா சொல்லிட்டாங்கல்ல. ஸோ திவாகர் வந்து அவரால் இருக்கவே முடியல, பொங்கிக்கிட்டே இருக்காரு. ஐயையோ என்னை இப்படி சொல்லிட்டா அந்த புறம்ங்கிறது கெட்ட வார்த்தையா, அதை சொன்னேன்னு சொல்லிட்டு அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டா. நான் ஒன்றும் அவள் கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணலை, நான் யாரோட விருப்பம் இல்லாமல் அவங்க கூட சேர்ந்து ரீல்ஸ்லாம் பண்ணவே மாட்டேன், எனக்கு கொடுத்த டாஸ்க்கை தான் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு, நீ பாரு ஒருத்தர் பிடிக்கலைன்னா அவங்கள விட்டு ஒதுங்கிடுவேன் அப்படி தானே பார்வன்னு வேற பார்வதி கிட்ட கேட்குறாரு. பார்வதியவே இவர் பிடிக்காம, பார்வதிக்கு பிடிக்காத லெவலில் இவர் லிமிட் கிராஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் பார்வதிக்கிட்டேயே நான் அப்படி தானே இருப்பேன் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கமருதீன் எஃப்ஜே எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்காரு. என்னை இப்படி சொல்லிட்டா, என்ன ஒரு பப்ளிக் டிவியில், நேஷனல் டிவியில் இப்படி சொல்லிட்டா எனக்கு எப்படி ஆகும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா இவரோட பாயிண்ட் என்னன்னா, எஃப்ஜேயை பற்றி தப்பாக பேசினா கவலை இல்லையா, எஃப்ஜேக்கு ஒரு லெவல் இருக்கா, இவருக்கு ஒரு லெவல் இருக்கான், இவர் லெவலுக்கு இவரை தப்பாக பேசினா அது தப்பான். அதை வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கமருதீன் சொல்றாரு, என்னை பற்றி கூட தானே பாரு அப்படி சொல்கிறா, நான் எப்போ லவ் கண்டென்ட் பண்ணுற பையன் அப்படின்னு தானே சொன்னா, எனக்கும் தானே இப்படி கஷ்டமாக இருந்திருக்கும் உங்ககிட்ட சொல்லும் போது, அப்போ நீங்கள் அதை சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ எனக்கு தெரியுது கமருதீன் வந்து இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. லவ் கண்டென்ட் பண்ணுற பையங்கிறது வந்து பார்வதி சொல்லியிருக்காங்கங்கிறது தான் இவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. அதனால தான் இவர் திரும்ப திரும்ப போய் பேசிகிட்டு இருக்காரு. அந்த நெய்யவே அவ்வளோ பெரிய ஒரு ஃபீல் பண்ணார். ஸோ அவருக்கு வந்து ஆக்சுவலாக பார்வதி சொன்ன கம்ப்ளைண்ட் வந்து புரியலை. இவர் இந்த மாதிரி அசியூம் பண்ணிவிட்டு லவ் கண்டென்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டான்னு நினச்சி அசியூம் பண்ணி தான் அவர் சொல்லிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எஃப்ஜே கேட்குறாரு, என்ன கூட தான் நீங்கள் வந்து கனியக்காவை நான் கட்டி பிடிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு அது கஷ்டமாக தானே இருந்திருக்கும். அந்த வேர்டு கூட எஃப்ஜே யூஸ் பண்ணல. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாருன்னா, அந்த கனியக்கா தோளில் கை போடுறேன்னு நீங்கள் சொன்னது திவாகர், பட் அதை திருப்பி சொல்லும்போது எஃப்ஜே அந்த வார்த்தையை கூட சொல்லலை. அவர் சொல்கிறார், நான் தோளில் கை போட்டேன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ எனக்கு இப்படி தானே இருந்திருக்கும் அப்படின்னோடனே திவாகர் கிட்டே ஆன்சரே இல்லை. அவர் அப்படியே நிற்கிறார். இவர் போய் ஒரு பொண்ணுங்களையா தொட்டுட்ருக்காரு. இவரை சொல்கிறதுக்கு இவருக்கு கோவம் வருமா? அப்போ சும்மா இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். இவர் எவ்வளோ ஈஸியாக அடுத்தவங்கள பேசுகிறாரு. அரோரா தானே ஈஸி, யார் வேணால் பேசலாம். ஏன்னா அரோராவுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. அரோராவோட அவுட் சைட் லைஃப்பை வச்சு என்ன வேணால் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. அந்த பொண்ணுக்கு இருக்கிற ஒரு ஹானஸ்டியும் நல்ல மனசும் இவங்க யாருக்குமே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு பார்வதி ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்க. அரோரா துஷார் கூட இருந்து அவன் போய் ஒரு 1/2 மணி நேரம் அழுத மாதிரி அழுதா. அதுக்கப்புறம் அப்படியே கமருதீன் கூட போயிட்டா. அப்புறம் எஃப்ஜே, அப்புறம் இப்போ விக்ரம். இது வந்து ஒரு மோசமான கேரக்டர் அசாசினேஷன். ஒரு பையன் பேராக சொல்கிறாங்க, ரொம்ப சட்டிலாக சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கிளியராக தெரியும். ஒரு பையன் கூடயா சுற்றுறாங்கிறது தான் அவங்க வந்து மீன் பண்ணுறாங்க. விக்ரம் கூட பக்கத்தில் உட்காந்து கூட பேச மாட்டாங்க. அதாவது அவங்க பெட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, விக்ரம் அவரோட பெட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாரு. ஸோ இதில் சொல்கிறது போல் இல்லை, விக்ரம்க்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவருக்கு ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ இதை வந்து இஷ்டத்துக்கு மற்ற கம்ப்ளைண்ட்ஸ் வேறு, அவர் மார்க்கிங் பாடி லாங்குவேஜ் பண்ணுறாரு, நடிக்கிறாரு, அழுறாரு, அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வேறு, அரோரா கூட உட்காந்து பேசுகிறாருங்கிற கம்ப்ளைண்ட் வேறு. ஸோ இதையும் சேர்த்து சொல்கிறாங்க இஷ்டத்துக்கு. இப்போ இதெல்லாம் இப்போவும் பாருங்கள், ஒரு காய் வெட்டிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து பாதி காய் வெட்டியிருக்காங்களா, அந்த பாதி காயை வச்சு சமைக்கட்டும், நம்ம மிச்சத்தை வந்து சமைக்கிறேங்கிறாங்க. பாதி காய் எப்படி நம்ம வீட்டில் சமையல் பண்ணும்போது பாதி காயை வச்சு போகிறோம், அது கொஞ்சம் கூடுதலாக வெந்துடும். மிச்ச காயை அப்போ அது சரியாக வேகாது, அது எப்படி மிக்ஸ் ஆகும்? பாதி காயை வச்சு சமைக்க சொல்லுங்கள், மிச்சத்தை நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு என்ன லாஜிக்னே தெரியல. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.